திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் முன்னுரை. புதிய ஏற்பாட்டு நூலில் உள்ள கடைசி நூல் வெளிப்படுத்தின விசேஷம். இது ஓர் மாறுபட்ட இலக்கியமாக விளங்குகிறது. இந்நூலில் நடக்கப்போகும் சம்பவங்கள் பற்றிய அடையாளங்கள் மிகுதியாக உள்ளன. இதில் எழுதப்பட்ட இலக்கிய வகை கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக 2ஆம் நூற்றாண்டை ஒட்டியது. யூதர்கள் அந்நிய ஜாதியினரால் தீமைகளை அனுபவித்த போது விசுவாசம், நம்பிக்கை, ஆதரவு ஆகியவைகளை நல்குவதற்காகவும் அக்காலத்தில் நடந்த சம்பவங்களை குறிப்பிட்ட ஒரு நோக்கோடு புரிந்து கொள்ள ஏதுவாகவும் வெளிப்படுத்தின விசேஷம் உருவானது. தானியேல் புஸ்தகம் இத்தன்மை கொண்டது. இச்சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதியவர் தம்மை யோவான் என குறிப்பிடுகிறார். தம்மை ஒரு ஊழியக்காரன் என்றே கூறுகிறார். தம்மை அப்போஸ்தலர் என்றோ இயேசுவின் சீஷர் என்றோ அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்புஸ்தகத்தை எழுதியவர் யோவானே. புஸ்தகம் எழுதப்பட்ட சூழலும் நோக்கமும். இந்நூல் எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவர்கள் கொடிய துன்புறுத்தல்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் உள்ளாகி இருந்தனர். நீரோவின் காலம் கிபி 54 முதல் 68 அது என்று கூறுகின்றனர். சிலரோ தொமீசியன் காலம், அதாவது கிபி 89 96 என்கின்றனர். யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக பத்மு தீவிலிருந்து எழுதியுள்ளார். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறார். இதோ இயேசு கிறிஸ்து மேகங்களுடன் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எல்லாம் நடக்கும் என சாட்சி பகிர்கிறார். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். 7 சபைகளுக்கும் நடக்கப் போகின்ற சம்பவங்கள் அடையாளங்களாகவும் சாட்சியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. 7 என்னும் எண் இப்புஸ்தகத்தில் 52 முறை வருகின்றது. இது முழுமையை குறிக்கும் எண். ஒருவேளை இந்த எண் தேவனையும் உலகையும் குறிக்கும் எண்ணாக இருக்கலாம். 3 என்னும் எண்ணும் தேவனை குறிக்கும் எண். மேலும் 10, 1000 ஆகியவையும் முழுமையை குறிக்கும் எண்களாக உள்ளன. 144 என்ற எண்ணும் 12,000, 1,44,000 என்பவையும் திருச்சபையை குறிக்கின்றன. 7 என்னும் முழுமையில் பாதியான 3.5 என்னும் எண்ணை பயன்படுத்தி இன்னும் எத்தனை ஆண்டுகள் உபத்திரவம் இருக்கும் என்பதை அறுதியிட்டு கூறிவிட முடியாது என்கிறார் இதனை எழுதியவர். கிறிஸ்தவர்களின் உபத்திரவங்களுக்கு அடையாளமாய் இருப்பவை 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள். உபத்திரவப்படுத்துவோருக்கான சின்னங்களாய் இருப்பவை மிருகம், வேசிகள், பாபிலோன், இயேசு கிறிஸ்து ஆசாரியர் என்றும், சிங்கம் என்றும், ஆட்டுக்குட்டியானவர் என்றும், பிள்ளை என்றும், அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவரும் என்றும், தாவீதின் வேரென்றும் குறிப்பிடப்படுகிறார். இவைகளை எல்லாம் சபைகளில் சாட்சியாய் அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று சாட்சியாய் அறிவித்து மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பதை கூறி முடிக்கிறார். ஆமேன்.